இன்னைக்கு மே 1 ஞாபகம் இருக்குங்களா? என்ன ஞாபகம் இருக்கு. தலைக்கு பிறந்த நாள். வேற என்ன மே 1 ஞாபகம்? மே 1 உழைப்பாளர் தினம். உழைப்பாளர் தினத்தில் தலைவர் பிறந்திருக்கிற வாழ்த்து அவ்வளோதான். ஏக்கன்னு வேற சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. ஏக்கெல்லாம் அதெல்லாம் வேணாம். அதெல்லாம் நடுவில் எல்லாம் பேர் வரும். அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. ஆரம்பத்தில் என்ன சொன்னோமோ அதை மட்டும்தான் சொல்லணும். தலை அவ்வளோதான். தலைக்கு பிறந்த நாள் அவ்வளோதான். நல்லா இருக்கட்டும். 100 வயசுக்கு வாழணும்னு நம்ம வாழ்த்த முடியாது. நல்லா இருக்கட்டும். இருக்க வரைக்கும் ஆயிலோடு இருக்கட்டும். அதிக பைக் ரேஸ் வேணாம். என்னோடய ரிக்வெஸ்ட் அதுதான். அதிகம் வேணாம். உடம்ப ரொம்ப டேமேஜ் பண்ணிக்க வேணாம். நாட்டுக்கு பெருமை தேடி கொடுத்துட்டாரு. போதும். ஃபேமிலியும் கொஞ்சம் பார்த்தா நல்லாயிருக்கும். ஆரோக்கியமாக இருக்கட்டும். கடவுள் பண்ணியிருந்தா சிவன் அண்ணாமலையார் சிவன் அருளில் நல்லா இருக்கணும். ஆரோக்கியமாக இருக்கணும். குடும்பத்தை பார்த்துக்கணும். நல்லா இருக்கட்டும். அதே மாதிரி அவரோட இந்த எப்படி சொல்கிறது, ரசிகருங்க இருக்காங்களே, அவங்களுக்கெல்லாம் அவர் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா ஒருத்தர் நிறைய பிரச்சனை வருது எங்கே பார்த்தாலும். அதெல்லாம் வேண்டாம். அதாவது இப்படி தான் அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு. இருந்தாலும் நம்ம மக்கள் அடங்க மாட்டாங்க. அதனால் கொஞ்சம் அவர் சொன்னால் இன்னும் கொஞ்சம் கேட்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் சொன்னால் நல்லாயிருக்கும். வாழ்த்துக்கள் தலை. உங்கள் சைடில் சொல்லுங்கள். எங்கள் சைடில் எப்படி சொல்கிறது, பத்ம பூஷன் விருது வாங்கியிருக்காரு. மகிழ்ச்சியாகுது. எம்ஜிஆர், சிவாஜி கணேசன் அவங்களுக்கு அடுத்து எங்கள் தலை இருக்குன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மனசு. அவங்க குடும்பமும் நல்லா இருக்கணும். அவரும் நல்லா இருக்கணும். ஆரோக்கியமாக இருக்கணும். வாழ்த்துக்கள் தலை. பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே சார். ஹாப்பி பர்த்டே அஜித். சந்தோஷம்தான் ஃபீல் பண்ணேன். சந்தோஷமாக இருக்குது. ஆமாம், விருது வாங்கியிருக்கிறது. ஆமாம். விஷ் யூ ஹாப்பி பர்த்டே தலை. காட் பிளெஸ் யூ. ஹாப்பி லாங் லைஃப். அவருக்கு என்ன சொல்கிறதுனா நல்லா இருக்கணும். என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். உங்களுடைய பிறந்தநாள் பத்ம பூஷன் விருது வாங்கியிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? சந்தோஷம். மிக ஹாப்பி. ஹாப்பி பர்த்டே தலை. பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அவருக்கு. மேலும் மேலும் நல்லா இருக்கணும். இப்போ முந்தானத்து அவார்டு கூட வாங்கினார். பத்மபூஷன் அவார்டு வாங்கினார். ஆமாம், விருது வாங்கினார். ரொம்ப சந்தோஷக்குரிய விஷயம். நான் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு நடிகர் வாங்கியிருக்காருன்னா பெருமைக்குரிய விஷயந்தான். நன்றி, வாழ்த்துக்கள். பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அவர் உண்மையிலே சூப்பருங்க. அவர் அதாவது சினிமாவில் மட்டும் கிடையாது, ரியல் லைஃப்லேயே அவர் நல்லா ஹெல்ப் பண்ணுறாரு எல்லாருக்குமே. அதனால் அவருக்கெல்லாம் இன்னும் நல்லா இருக்கணும். எந்த நோய் நொடி இல்லாமல் அவர் ஆரோக்கியமாக இருக்கணும். நிறையா பேருக்கு ஹெல்ப் பண்ணணும். அவ்வளோதான். ஆமாம், அது அவருக்கு உண்மையிலே கிடைக்க வேண்டிய விருது தான். ஏன் சொன்னீங்கன்னா, அவர் எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாரு. நிறையா பேருக்கு தெரியாமல், நிறைய பேர் தெரிஞ்சு நிறையா பேர் காட்டிக்கிறாங்க. வீடியோவில் போடுறாங்க, அதில் போடுறாங்க, இதில் போடுறாங்க. அவர் நிறையா பேருக்கு ஹெல்ப் பண்ணுறதே தெரியாது. அது அவங்க சங்கத்திலே அவங்களுக்கு தெரியும். இவர் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறாரு. ஆனால் நிறையா பேருக்கு இது பண்ணிக்கிறது இல்லை, காட்டிக்கிறது, வெளியே காட்டிக்கிறது இல்லை. நல்ல டைப் அவர். தலை, விஷு ஹாப்பி பர்த்டே. நீங்கள் இன்னும் நோய் நொடி இல்லாமல் நல்லா இன்னும் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும். எங்களுக்கு அது போதும். தலைக்கு பிறந்த நாள் வருது. ஆமாம், பத்ம பூஷன் வாங்குறது அது வேறனா. அது யார் யாருக்கோ கொடுக்குறாங்க. இவரு கண்டிப்பாக கொடுக்கலாம். எல்லாம் தெரிஞ்சு செய்கிறாங்க, தெரியாமல் நிறையா நல்லது செய்கிறாரு. கண்டிப்பாக இவர் கொடுக்கலாம். பிறந்த நாள் நாளைக்கு வேற என்ன? ஹாப்பி பர்த்டே தலை. ஹாப்பி பர்த்டே தலை. அவ்வளோதான்.